இந்த மாதிரியான நடிகர்களுக்கு பின்னால் போகின்ற என் தமிழ் சமூகம் தான் குற்றவாளி, தமிழர்கள் தான் குற்றவாளி, பொதுமக்கள் தான் குற்றவாளி. விஜய் முதல் குற்றவாளி இல்லை. நான் கேட்குறேன், உங்களை பச்சை குழந்தைகள் தூக்கிட்டு யார் உங்களை போக சொன்ன? கர்ப்பிணி தாயோடு உங்களை யார் சொன்ன? 10-9 மாதம் நிறமாதி கற்பனையை விட்டுட்டு விஜய் பார்க்கறதுக்கு அவன் கனவு ஏன் வந்தான்? வயதான தாய்மார்கள் ஏன் வராங்க? இதில் வேறு காவல்துறையை குறை சொல்கிறது. நீங்கள் சினிமாக்காரெல்லாம் கட்சி ஆரம்பிப்பீங்க, தமிழ்நாட்டில் 186 அரசியல் கட்சி இருக்கும். மக்களை பார்க்குற, மாணவர்களை பார்க்குற, தொழிலாளர்களை பார்க்குற, மீனவர்களை பார்க்குற, விவசாயிகளை பார்க்குற காவல்துறை ஒரு நடிகன் கட்சி ஆரம்பித்து ரோட் ஷோ நடத்திங்க. உங்களுக்கு 500 போலீஸ், 2000 போலீஸ், ஒரு ஏடிஜிபி, ஒரு ஐஜி, 2 எஸ்பி, 50 இன்ஸ்பெக்டர், 75 சப் இன்ஸ்பெக்டர், 500 காவலர்கள் நேற்றுக்கு விஜய்க்கு பாதுகாப்பு. ஏன்னா இதுக்கு என்ன அரசாங்கத்துக்கு பணமாக கட்டிருக்காரு விஜய்? இப்போ நாங்களாம் கட்சி நடத்துகிறோம், எங்களுக்கு தமிழர் படை, தொண்டர் படை, சொந்த தொண்டர்களை வச்சு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு கட்சிகளும் அப்படி தான். உங்களுக்கு இப்போ நீங்கள் ஏடிஜிபி எல்லாம் திரு டேவிட்சன் ஆசீர்வாதங்களுக்கு பத்திரிகையாளர் சந்திச்சு சொல்லியிருக்காங்களே, ஒவ்வொரு கூட்டத்திலையும் எத்தனை போலீஸ் பாதுகாப்பை நிறுத்தணும், ஒரு ரோட் ஷோலையும் 500 பேர், 300 பேர், 400 பேர் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு புள்ளி விவரத்தோட அறிக்கை கொடுக்குறாரு. இதுக்கு என்ன உங்ககிட்ட பதில் இருக்கு? கர்ப்பிணி பெண்ணை வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது, குழந்தைகளை அழைச்சிட்டு எங்கள் விஜயை பார்க்கறத நாங்கள் தடுக்க முடியாதுன்னு நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில், மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் அரசு இப்போ நீதிமன்றம் போட்ட வழக்கில் நீதிபதிக்கு நீங்கள் பதில் கொடுக்குறீங்க. இது நியாயமா? அப்போ என்ன உங்களுடைய நோக்கம்? உங்களுக்கு பெரிய இமேஜ் இருக்குது, கற்பனை பெண்ணாக இருந்தாலும் எங்களை பார்ப்பாங்க, எங்கள் தலைவரை, குழந்தைகளாக இருந்தாலும் எங்கள் தலைவரை பார்க்கணுன்னு விரும்புது. இப்போ 40 உயிர் செத்து போச்சு, யார் விட்டு தாலி அறுக்கப்பட்டிருக்கு? இதுக்கு யார் நீதி சொல்கிறது?